வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பாமக பாஜக இடையே வாக்குவாதம். தேர்தல் பிரச்சாரத்தின் போது பரபரப்பு. போலீசார் பறிமுதல் செய்து வைத்திருந்த ஆட்டோக்கள் தீப்பற்றி எரிந்தன. நகர பகுதியில் பரபரப்பு. காங்கிரஸ் பாஜக அதிமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பு. விறுவிறுப்பாகும் தேர்தல் களம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் அரசு ஊழியர் கடலில் குதித்து தற்கொலை செய்து கொண்டது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அண்ணா சாலையில் வசித்து வந்தவர் சார்லஸ் பெர்னாண்டஸ். இவருக்கு வயது 53. இவரது மனைவி ஜோஸ்லின் லியோ, மகன் சிரில் ஒரு பட்டதாரி. இதில் சார்லஸ் பொதுப்பணித்துறையில் பல்நோக்கு ஊழியராக பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் காலை 2:04 மணிக்கு சார்லஸ் தனது வீட்டின் மேஜை மீது அவரது செல்போன், மணி பர்ஸ், வாசலில் இருசக்கர வாகனம் ஆகியவற்றை விட்டுவிட்டு வெளியே சென்றவர் மாயமானார். இதில் அதிர்ச்சி அடைந்த அவரது மனைவி லியோ ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அச்சாலைகளில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்ததில் சார்லஸ் அம்பேத்கர் சாலை வழியாக சென்று பாண்டி மெரினா கடற்கரைக்கு சென்றது தெரிய வந்தது. தொடர்ந்து அங்கு சென்று தேடிய போலீசார் அவரை கண்டுபிடிக்க முடியாமல் தொடர்ந்து அவரை தேடி வந்தனர். இதனிடையே இன்று காலை புதுச்சேரி பிள்ளைச்சாவடி கடற்கரையில் 50 வயது மதிக்கத்தக்க ஆண் உடல் ஒன்று கரை ஒதுங்கி உள்ளதாக அப்பகுதி மீனவர்கள் காலாப்பட்டு காவல் நிலையத்திற்கு அளித்த தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி விசாரணை செய்ததில் சடலமாக மீட்கப்பட்டது ஒதியஞ்சாலை காவல் எல்லையில் காணாமல் போன அரசு பொதுப்பணித்துறை ஊழியர் சார்லஸ் என தெரியவந்தது. தொடர்ந்து உடலை உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் தற்கொலை வழக்கு பதிவு செய்து முதற்கட்ட விசாரணை செய்ததில் அவரது மனைவிக்கும் அவரது பெற்றோர்களுக்கும் இடையே சிறு குடும்ப பிரச்சனை இருந்ததாகவும் இதனால் மனமுடைந்து காணப்பட்ட சார்லஸ் கடலில் விழுந்து தற்கொலை செய்தது தெரியவந்துள்ளது. மேலும் போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநில அந்தஸ்தை தனக்கு தேவையான சமயங்களில் மட்டும் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கையில் எடுத்துக் கொள்வார் என சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி திமுக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சி உறுப்பினர் சிவா, இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் அவர்கள் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை புதுச்சேரி சிங்காரவேலர் திடலில் காலை 9 மணிக்கு நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு தேர்தல் பிரச்சாரம் செய்ய உள்ளார். இந்த கூட்டத்தில் புதுச்சேரி மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் மு.க. ஸ்டாலின் அவர்களின் பேச்சும் இருக்கும் என்றார். மேலும் பேசிய அவர், இப்போது பாஜகவிலிருந்தும் பலர் வெளியேறி வருகின்றனர். நமச்சிவாயம் வெளியேறியதால் காங்கிரஸ் பலவீனம் அடைந்து விடாது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தான் கட்சி ஆரம்பித்த நோக்கமோ மாநில அந்தஸ்து பெறுவதுதான் என்றார். ஆனால் மாநில அந்தஸ்தை தனக்கு தேவையான சமயங்களில் மட்டும் அவர் கையில் எடுத்துக்கொள்வார். சட்டசபையில் மாநில அந்தஸ்து தீர்மானம் நிறைவேற்றி பல மாதங்களாகியும் முதலமைச்சர் ரங்கசாமி இதுவரை டெல்லிக்கு கூட செல்லவில்லை. தேர்தல் பிரச்சாரத்தில் ரேஷன் கடைகளை திறப்போம் என வாக்குறுதி அளிக்கின்றனர். ஆட்சி அமைத்து 3 ஆண்டாக ரேஷன் கடைகள் திறக்கவில்லை. இதற்கு மேல் எப்படி திறப்பார்கள்? புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் அரசு அமைத்த பின் புதியதாக எந்த திட்டமும் கொண்டு வரப்படவில்லை. IAS அதிகாரிகளை வேலை வாங்கும் திறமை அரசுக்கு உள்ளதா என கேள்வி எழுப்பிய அவர், புதுவை மக்கள் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டனர். இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒருங்கிணைந்து தேர்தல் பணி செய்து வருகிறது. இதனால் வெற்றி நிச்சயம் என கூறினார்.
புதுச்சேரியில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்த முதலமைச்சர் ரங்கசாமியின் வாகனத்தை பின்தொடர்வதில் பாஜக பாமக தொண்டர்களுக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு பொது இடத்தில் ஒருவரை ஒருவர் ஆபாசமான வார்த்தைகளால் திட்டிக் கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி நேற்று இரவு மணவெளி தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது தவளக்குப்பம் பூரணாங்குப்பம் சந்திப்பு அருகில் முதலமைச்சரின் பிரச்சார வாகனத்தை பின்தொடர்வதில் பாஜக பாமக தொண்டர்களுக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் இரு கட்சி தொண்டர்களையும் சமாதானம் செய்ய முயற்சி செய்தும் அவர்கள் சமாதானம் ஆகாமல் பொது இடத்தில் ஒருவரை ஒருவர் ஆபாசமான வார்த்தைகளால் திட்டிக் கொண்டனர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டதுடன் அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் முகம் சுழித்தபடி சென்றனர். வானூர் அருகே தவுடு வியாபாரியிடமிருந்து ரூபாய் 1,64,000 பணத்தை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் கிளியனூர் அடுத்துள்ள கீழ்கூத்தப்பாக்கம் திண்டிவனம் புதுச்சேரி பைபாஸ் சாலையில் வானூர் வட்டாட்சி அலுவலக இளநிலை பொறியாளர் மகேந்திரவர்மன் தலைமையிலான பறக்கும் படை குழுவினர் தேர்தலை முன்னிட்டு வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கிளியனூரை அடுத்த கூத்தப்பாக்கம் சாலையில் சென்னை டு சிதம்பரம் சென்ற அரசு பேருந்தை இடைமறித்து சோதனை செய்ததில் ஒருவரிடம் பணம் இருப்பது தெரியவந்துள்ளது. இவர் முதலியார்பேட்டை ஜெயமூர்த்தி ராஜா நகர் பகுதியைச் சேர்ந்த தனசேகரன் என்பது தெரியவந்தது. இவரிடமிருந்து ரூபாய் 1,64,000 பணம் இருந்தது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து அதிகாரிகள் விசாரணையில் இவர் புதுச்சேரியிலிருந்து திண்டிவனம் பகுதியில் தவிடு மூட்டை விற்பனை செய்துவிட்டு வந்ததாக தெரிவித்தார். உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு வந்ததால் அதிகாரிகள் பணத்தை பறிமுதல் செய்து வானூர் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் முருகேசனிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர் மாஸ்கோ உத்தரவாகினிபேட் பகுதியில் தாய்மார்கள் மீது பூ தூவி காலில் விழுந்து வாக்குகளை சேகரித்தார். நடைபெறவுள்ள 2024 ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் சுயேட்சையாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் மாஸ்கோ தாய்மார்களின் மீது பூக்களை தூவி அவர்களது காலில் விழுந்து வாலி சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து அவர் பேசுகையில் 2 தேசிய கட்சிகளுக்கும் மாறி மாறி வாக்குகளை அளித்து உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். ஆனால் எனக்கு ஒரே ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பாருங்கள். நிச்சயமாக புதுச்சேரியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவேன். உங்களுக்காகவே உரைப்பேன். உங்களின் தேவைகளை அறிந்து பணியாற்றுவேன் என்று பேசினார். தொடர்ந்து பொதுமக்கள் வாளியை கையில் ஏந்தி வேட்பாளருடன் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து வேட்பாளரை வரவேற்கும் விதமாக தாய்மார்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். வாக்கு சேகரிப்பில் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகா கொம்பாக்கம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மருத்துவர் டாக்டர் மேனகா கொம்பாக்கம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொடர்ந்து பேசுகையில் வில்லியனூர் தொகுதி மக்களிடம் நாம் தமிழர் கட்சியின் தேவைகளையும் நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் அரசியலையும் விளக்கி வாக்கை சேகரித்தார். தொடர்ந்து புதுச்சேரி மாநில உரிமை பெற்றுத்தராத காங்கிரஸ், பாஜக, என்ஆர் காங்கிரஸ், திமுக கட்சிகளை மக்கள் புறக்கணிக்க இருப்பதையும் நாம் தமிழரை அரியணை ஏற்றிடவும் மக்கள் தயாராக இருப்பதை உணர முடிகிறது. இந்த தேர்தல் மக்களின் நலனை காக்கும் தேர்தல், இந்திய நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் தேர்தல். மக்கள் எங்களை தேர்ந்தெடுப்பார்கள் என்றும் மக்களின் பிரதிநிதியாக்குவார்கள் என்றும் தெரிவித்தார். தேர்தல் பரப்புரையின் போது மாநில செயலாளர் சிவகுமார், வில்லியனூர் தொகுதி பொறுப்பாளர் மதியழகன், கிருஷ்ணமூர்த்தி, நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள், முதன்மை பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் என திரளானோர் பங்கேற்றனர்.
புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து ஊசுடு தொகுதியின் முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன் தலைமையில் கூடப்பாக்கம் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நடைபெற இருக்கின்ற 2024 ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்றன காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்தியலிங்கத்தை ஆதரித்து ஊசுடு தொகுதி கூடப்பாக்கம் பகுதியில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மாநில பொதுச் செயலாளர் கார்த்திகேயன் தலைமையில் தீவிர வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதில் காங்கிரஸ் வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்காக வீடு வீடாக சென்று தீவிர வாக்குகள் சேகரிப்பில் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினை ஒன்றிணைந்து துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்குகளை சேகரித்தனர். இந்த நிகழ்ச்சியில் தெற்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர் பாபு ரெட்டியார், வடக்கு வட்டார காங்கிரஸ் தலைவர் ராமு, மாநில செயலாளர்கள் ஊசுடு செந்தில்குமார், கோனேரி லோகையன், மாநில மாணவர் காங்கிரஸ் தலைவர் ஹர்ஷவர்தன், திமுக செயற்குழு உறுப்பினர் லோகையன் மற்றும் மாநில காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில, மாவட்ட தொகுதி நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் தொண்டர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தனுக்கு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் அதிமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் அக்கட்சியின் இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார். இவருக்கு ஆதரவாக மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரி முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் அரியாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட தேங்காய்திட்டு பகுதியில் அதிமுகவின் புதுச்சேரி மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் தொகுதி செயலாளர் ராஜா உள்ளிட்ட நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று இரட்டை இலைக்கு வாக்குகளை சேகரித்தனர். முன்னதாக அந்த பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்து தங்களது வாக்கு சேகரிப்பு பணியை துவக்கினர். புதுச்சேரி போக்குவரத்து போலீசாரால் பறிமுதல் செய்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்டோக்கள் தீப்பற்றி எரிந்த நிலையில் தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர். புதுச்சேரி கிழக்கு போக்குவரத்து போலீசார் சார்பில் நகர பகுதிகளில் உரிய ஆவணங்கள் இன்றி இயக்கப்பட்ட ஆட்டோக்கள் பறிமுதல் செய்து ஆம்பூர் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று காலை 7 மணி அளவில் திடீரென 2 ஆட்டோக்கள் தீப்பற்றி எரிய தொடங்கியது. இதனை அடுத்து போலீசார் நகர தீயணைப்பு துறைக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் மேலும் தீ பரவாமல் தடுத்தனர். இதனால் பெரும்பாலான வாகனங்கள் தீ விபத்திலிருந்து மீட்கப்பட்டது. புதுச்சேரி பாஜக வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி மணவெளி தொகுதி முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி தினம்தோறும் காலை மாலை நேரங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மணவெளி தொகுதிக்கு உட்பட்ட சின்ன வீராம்பட்டினம், நோனாங்குப்பம், பூரணாங்குப்பம் உள்ளிட்ட கிராமங்களில் வாகனங்களில் சென்று மாநில அரசின் திட்டங்களை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இன்று வாகன பிரச்சாரம் மேற்கொண்டார். குறிப்பாக சன்னியாசிக்குப்பம், கொத்தபுரி நத்தம், திருவண்டார்கோவில் உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று மத்திய மாநில அரசுகளின் செயல்படுத்தப்படாத திட்டங்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கைகளை பொதுமக்களிடம் எடுத்து கூறி வாக்கு சேகரித்தார். வாக்கு சேகரிக்க சென்ற வேட்பாளர் மற்றும் முன்னாள் முதலமைச்சருக்கு கட்சியின் சார்பில் வரவேற்பு கொடுக்கப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பாமக, பாஜக இடையே வாக்குவாதம். தேர்தல் பிரச்சாரத்தின் போது பரபரப்பு. போலீசார் பறிமுதல் செய்து வைத்திருந்த ஆட்டோக்கள் தீப்பற்றி எரிந்தன. நகர பகுதியில் பரபரப்பு.
காங்கிரஸ், பாஜக, அதிமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பு. விறுவிறுப்பாகும் தேர்தல் களம். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.